விஜய் அவர்களுடைய 51வது பர்த்டேவை முன்னிட்டு டெஃபினட்டாக ஒரு பெரிய அப்டேட் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே ஜனநாயகன் திரைப்படத்தோடைய ஒரு அப்டேட் நமக்கு கிடச்சிது. ஆனால் என்ன இதில் எல்லாரும் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சேப்பா அப்படின்ற மாதிரி தான் இப்போது வினோத்துடைய ரசிகர்கள் எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க, தளபதியுடைய ரசிகர்கள் எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஆல்ரெடி இந்த ஜனநாயகன் படத்துடைய டேக் ஆஃப் அப்போவே நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, தெலுங்குல பகவத் கேசரியா படம் பாலையாவோட படத்தை அப்படியே அஃபிஷியலாக ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் இதை அன்அஃபிஷியலாகவும் ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அஃபிஷியல் அப்படின்ற வார்த்தையை அங்கிருந்து தூக்குனாங்கன்னா, இது வரைக்கும் படத்துடைய டீம் கிட்ட இருந்து இந்த படத்தை நாங்கள் ரீமேக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான அப்டேட் வரல, அதனால அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமே இருந்தாங்க. ஆனால் பேசுகிறவங்களாம் அப்படி தான் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் படத்துடைய ஷூட்டிங்லாம் ஆரம்பித்தோம், இதுக்கப்புறம் யாருமே இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல, எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம இருந்தாங்க. இப்போ தளபதியுடைய பர்த்டே வந்துருச்சு அப்படின்றனால அதுக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்தாங்கன்றனால கொடுத்தாங்க. ஆனால் இங்கே தான் பிரச்சனையே வந்துச்சு. ஏன்னா போலீஸ் லுக்கில் அவர் இருக்கிறத பார்த்ததும் பகவத் கேசரியா படத்துலையும் ஒரு சீனில் இப்படி தான் போலீஸ் லுக் வருவார், அதை போட்டு எங்களை கன்ஃபியூஸ் பண்ணலான்னு பார்க்குறீங்களா, இது கூட பரவாயில்ல மன்னிச்சு விட்ருவோம். ஆனால் கையில் அங்கேயும் டாட்டு போட்டிருப்பாங்க இங்கேயும் டாட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தனியாக இவங்களே ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது பகவத் கேசரியா படத்துடைய அஃபிஷியல் ரீமேக்காக இருக்குமோ, ஏன் இன்னும் வந்து டீம் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க, நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டும் இருக்காங்க. சரி கேட்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டாங்களா என்னன்னு தெரியல. இன்னும் இந்த படத்துக்கான எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் தான் இருக்காங்க. வினோத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தல அஜித்தை வச்சு எடுத்த படங்கள்லாம் ஹிட் அப்படின்னாலும் இந்த நேர்கொண்ட பார்வை திரைப்படம் மட்டும் கொஞ்சம் அடி வாங்குச்சு. ஏன்னா அது ஒரு ரீமேக் திரைப்படம் அப்படின்றதுனாலே என்னன்னு தெரியல. ஆனால் மறுபடியும் இப்போ ஜனநாயகன் படம் விஜய் அவர்களுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கெரியர்லேயே இதான் லாஸ்ட் படம்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்களே, இப்போது இந்த படத்தோட அப்படியே முட்டுக்கட்டு போடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கார்த்திக் நேதாவை பற்றி நமக்கு தெரியும், தொட்டி ஜெயாவில் வந்த பாடல்கள்லாம் ஹிட்டு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லாரும் இரு காலி நிலையிலே உரசும் பூனைய அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு கார்த்திக் நேதாவுடைய ஞாபகம் வருது. அப்படின்னா 96ல் அவர் எழுதின எல்லா பாடலுமே ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் இப்போ வெறும் பாடல் ஆசிரியராக மட்டும் இருக்காரு, ஆனால் இவரை வச்சே ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு சிறப்பான அப்டேட்டாக வந்திருக்கு. பொதுவாகவே வாழ்க்கை வரலாறுகளை படமாக எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா அப்படி ஒரு படத்தை எடுத்தோம்னா கண்டிப்பாக அது ஹிட்டு தான் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எடுக்கிறாங்களே. நம்பி நாராயணனுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்தாங்க ராக்கெட்டரி அப்படின்னு சொல்லி, அது இல்லாமல் ஜிடி நாயுடுவோடைய கதை இப்போது படமாகிட்டு இருக்கு, இசைஞானி இளையராஜா அவருடைய வாழ்க்கை இப்போ கதையாயிட்டு இருக்கு. இப்படி நிறைய படங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ கார்த்திக் நேதாவும் சேர்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அரவிந்தனுடைய இயக்கத்தில் பிருத்விராஜோடைய நடிப்பில் குட் டே அப்படின்ற படம் உருவாகிட்டு இருக்கு தமிழில். இந்த படம் திருப்பூரில் ஒரே நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருக்கிற திரைப்படம். இந்த படத்தில் கார்த்திக் நேதாவை கூப்பிட்டு அவரோட கதையெல்லாம் கேட்கும்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய சம்பவங்களை சொல்லியிருக்காரு. அந்த சம்பவங்கள்லேருந்து நிறைய சீன்ஸ் எடுத்து இந்த படத்தில் சேர்த்து வச்சுருக்காங்களாம். அதனால் இதில் பண்ணக்கூடிய கேரக்டர் எல்லாமே கார்த்திக் நேதாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்கள். அதனாலேயே இந்த படத்துக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரெல்லாம் மோட்டிவேட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த திரைப்படம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படம் என்னதான் ஒரு ட்ரக் அடிக்ஷனை பற்றின படமாக இருந்தாலும் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே தான் சொல்லுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கார்த்திக் நேதா அவருடைய வாழ்க்கையே இதில் படமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இது ஒரு திருப்பு முனையை அமையும் அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க. தல அஜித்துடைய நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் குட் பேட் அக்லி ஒரு பெரிய ஹிட். சரி அடுத்து யாரோட படம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் திரும்பவும் ஆதிக்கோடைய களமிறங்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போது ஆதிக்கோட அப்டேட்ஸ் ஒன்றுன்னா வர ஆரம்பிச்சிருக்கு. ஏகே அண்ட் ஆதிக் இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் அடுத்த திரைப்படமாக உருவாக இருக்கிற திரைப்படத்தில் வில்லன் யாருப்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்னு எடுத்துக்கோங்களேன், ஏன் இந்த குட் பேட் அக்லிலேயே அர்ஜுன் தாஸ் வில்லனாக வந்திருப்பாரு. என்னதான் அவர் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தாலும் இப்போ அஜித்காக வில்லனாக மாறி இருக்காரு இல்லையா. இதை நம்ம கைதி படத்துலேயே பார்த்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அவருக்கு என்ட்ரி. ஆனால் இப்போ நிறைய படங்கள் ஹீரோவாக பண்ணும் போதும் வில்லன் நடிச்சிருக்காருன்னா அந்த கேரக்டர் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நம்பணும். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஆரவ் வில்லனாக நடிச்சிருந்தாரு விடாமுயற்சி படத்தில். இப்படி ஒவ்வொருத்தங்களா இருக்காங்களே. அப்போ விக்ரம் பிரபு இப்போ அடுத்த திரைப்படத்தில் வில்லனாக நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஆதிக்குடைய சிந்தனை செல்லுபடி ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. விக்ரம் பிரபுவும் நிறைய படங்கள் இப்போ ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு, வரிசையாக வர காத்துட்டு இருக்கு. இந்த நிலையில் அடுத்தபடியாக அவர் வில்லனாக களமிறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? பேச்சுவார்த்தை வரைக்கும் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. அவருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும் அப்படின்றதுனால இந்த படத்தில் கமிட் ஆகிறதுக்கான அதிக சதவீதம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாக இதை பற்றின ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக
இப்போ அப்டேட் பண்ணலாம். சேகர் காமலாவுடைய இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவாகி இருக்கிற திரைப்படம் குபேரா அப்படின்ற படம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நாகார்ஜுனா அண்ட் ராஷ்மிகா மந்தனா எல்லாருக்குமே இந்த படம் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக தனுஷுக்கு இந்த படம் பேரோட சேர்த்து தேசிய விருதையும் வாங்கி கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் இவர் நடித்த 2 திரைப்படங்கள் ஆடுகளம், அசுரன் ரெண்டுத்துக்குமே இவருக்கு நடிப்பில் தேசிய விருது கிடச்சிது. கூடவே காக்கா முட்டை அப்படின்ற திரைப்படம் விசாரணை இவருடைய ப்ரொடக்ஷனில், அதனால் அதுக்கும் ஒரு தேசிய விருது வாங்கினார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது மறுபடியும் குபேரா அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 20ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் 30 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் வசூல் வேட்டை ஆடிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அதுக்கு போட்டியாக ஒரு பெரிய டியூரேஷன் இருக்கக்கூடிய திரைப்படம், பெரிய பட்ஜெட் படம். இந்த படமும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் இன்னும் வரக்கூடிய ஒரு 3-4 வாரங்களில் படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால் கணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது ஓரளவுக்கு தோராயமான அமௌண்ட் மட்டும்தான் சொல்லுவாங்க, அக்யூரேட்டாக தெரிய கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் வெற்றி, அதை தாண்டி தனுஷுக்கு ஒரு நடிகனாக இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ட்ரிபியூட் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சேகர் காமலாவுடைய இயக்கத்தில் என்னதான் இந்த படம் தெலுங்கு படமாக இருந்தாலும் எல்லா ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நிறைய பேசிக்கிறாங்க. ஒரு சில பேர் அந்த படத்தோட ரீமேக் இந்த படத்தோட ரீமேக் சொன்னாலும் ஆனால் ரீமேக்கான சாயல் இருக்கலாமே தவிர்த்து இது ரீமேக்காக இருக்க சான்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் படம் பார்த்தவங்களும் கருத்துக்களை சொல்கிறாங்க. நாராயண் தாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ப்ரொடியூசர். இவருடைய பேட்டியான ஜான்வி அடுத்ததாக ரொம்ப யங்கான ஒரு ப்ரொடியூசராக கிளம்புறங்கிறாங்க. ஆனால் அந்த திரைப்படமே ஒரு பெரிய பிளாஸ்டிங் ஹிட்டாக இருக்க போது அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. ஏன்னா இந்த குபேரா திரைப்படத்துடைய ப்ரொமோஷன்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே நமக்கு சிரஞ்சீவி ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தார். என்னன்னா ஜான்வியோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த வரிசையில் என்னதான் யங் ப்ரொடியூசராக ஜான்வி இருந்தாலும் இப்போ சிரஞ்சீவி அவர்களோட இணைஞ்சு ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னும் போதே அது ஒரு பெரிய சென்சேஷனல் நியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இது வந்து முதல் படம் கிடையாது. ஆல்ரெடி ராணா டகுபதியை வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிரேமந்தே அப்படின்ற திரைப்படம் அதுவும் இப்போது ப்ரொடக்ஷனில் இருக்குது, உருவாகிட்டு இருக்கு. ஆனால் அடுத்ததாக சிரஞ்சீவி அவர்களை வச்சு ஒரு படத்தை ஹிட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே பேசிக்கிறாங்க. படத்தில் இருக்கக்கூடிய காஸ்ட் ஹீரோயின்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண போகிறதாகவும், இந்த படம் கண்டிப்பாக சிரஞ்சீவி அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.